ஜூன் மாதம் 4ஆம் திகதி கிளிநொச்சி உதயநகர் பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய ஒரு இளைஞர் யாழ்ப்பாணத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவினரால கைது செய்யப்பட்டிருக்காரு. கைது செய்யப்பட்டது மட்டுமல்ல, இவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்காரு. காரணம், கடந்த 31ஆம் தேதி சாவகச்சேரி நாவல்குழி பிரதேசத்தில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றுல கடந்த 31ஆம் தேதி இந்த இசை நிகழ்ச்சியில புரட்சிகரமான வசனங்களை பயன்படுத்தி பாடல்களை பாடியிருக்காரு. அந்த இசை நிகழ்ச்சியில பாடி அந்த பாடல்களை சமூக வலைத்தளங்கள்ல பதிவேற்றம் செய்திருக்காரு. இதுல அதிகமான குற்றச்சாட்டு என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, தமிழீழ விடுதலை புலிகளை மையப்படுத்தி அல்லது அவங்கள புகழ்ந்து பாடக்கூடிய புகழ்ச்சிகரமான அல்லது புரட்சிகரமான வசனங்களை பயன்படுத்தி இந்த பாடல்கள் இயற்றப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இவர் கைது செய்யப்பட்டு இந்த மாதம் 17ஆம் திகதி ஜூன் 17ஆம் திகதி வரைக்கும் விளக்கமறியல் காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பலதரப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது பேசப்படுது. அரசியல் ரீதியாக பலதரப்பட்ட விஷயங்கள் பேசப்படுது. எதிர்ப்புகள் இதற்கு கிளம்பி இருக்கிறது. இது தொடர்பான பல விடயங்களை இப்ப சமூக தலையங்களையும் செய்தித்தளங்களையும் நாங்க பார்த்திருப்போம். இன்றைய நாள் இது தொடர்பான மேலதிகமான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதாவது அவர் இயற்றிய இந்த பாடல்கள் தொடர்பாகவும் அவர் கைது செய்யப்பட்ட விதம் தொடர்பாகவும் இதில் உள்ள குறைபாடுகள் தொடர்பாகவும் சட்டத்தரணிகள் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. புரட்சிகரமான வசனங்களை கொன்ற பாடல் ஒன்றை பதிவு செய்து சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டதன் மூலம் விடுதலை புலிகள் அமைப்பை மீளுருவாக்கம் செய்ய முயற்சிக்கிறார் என்று குற்றம் சாட்டப்பட்டு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் சங்கீத்சன் என்ற இளைஞர் ஒருவர் முற்படுத்தப்பட்டிருந்தார். அவரை விடுவிக்க வேண்டும் என்று சமர்ப்பணங்களை செய்துள்ளோம். குறித்த வீடியோவில் பதிவாகியுள்ள அந்த தமிழ் புரட்சிகர கவிதையானது விடுதலை புலிகளை போற்றுவதாகவோ அல்லது விடுதலை புலிகள் என்ற அந்த வசனம் கூட இல்லாத அல்லது விடுதலை புலிகளுடைய சின்னங்கள் அல்லது இலட்சினைகள் அல்லது தடை செய்யப்பட்ட எந்த இயக்கத்தினுடைய பெயரையோ கொண்டிராத வசனங்களை உடைய ஒரு புரட்சிகர கவிதையாக இருந்ததென்றும், இப்படியாக வீரம் செறிந்த புரட்சிகரமான கவிதைகளை அல்லது அப்படியான கவிதை பாரம்பரியம் உள்ள ஒரு இனமாக நாங்கள் இருக்கின்றோம். குறிப்பாக போலீசார் அந்த புரட்சிகரமான பாடலில் தமிழீழம் என்ற ஒரு சொல்லு இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார்கள். அது தொடர்பிலும் அவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. கடந்த காலங்களில் விடுதலை புலிகளின் மக்கள் முன்னணி என்ற பெயரில் அரசியல் கட்சி ஒன்று இருந்தது. இப்பொழுதும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற பெயரில் அரசியல் கட்சி தேர்தல் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த இளைஞன் இயற்றிய பாடலில் விடுதலை புலிகளுடைய பெயர் கூட இருக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது எப்படியாக விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்வது என்று குற்றம் சாட்ட முடியும் என்று என்னுடைய சமர்ப்பணத்தில் கேள்வி எழுப்பியிருந்தேன். தேசிய மக்கள் சக்தி இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரதுக்கு முதல்ல அவங்களுடைய வாக்குறுதிகளில் வைக்கப்பட்ட மிக பிரதானமான அந்த வாக்குறுதிகளில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும், இது தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் இல்லைன்னா அவங்க விடுவிக்கப்படுவாங்க, இந்த மாதிரியான பலதரப்பட்ட வாக்குறுதிகள் வழங்கப்பட்டது. ஆனால் கடந்த காலங்களில் தொடர்ந்தும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே பலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் இது அமுல்லையும் இருக்கு. நேற்றைய நாள்ல இடம்பெற்ற ஒரு துயரமான செய்தி, அங்குராவத்த தோட்ட படகோட பகுதியில இருந்த முதியோர் இல்லத்துல ஏற்பட்ட தீ விபத்து. இதன் காரணமாக 12 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 71 பேர் இதுல தங்கியிருந்திருக்காங்க. 12 பேர் உயிரிழந்திருக்காங்க. 7 பேர் காயங்களோட வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. 51 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்காங்க. இதனுடைய பணிப்பாளர் இன்றைய நாள்ல கைது செய்யப்பட்டு வருகின்ற 11ஆம் தேதி வரை அவருக்கு விளக்கமறியல் காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பாரதூரமான தீ விபத்தாக ஏற்பட்டிருக்கிறது. இது என்ன மாதிரி இடம்பெற்றது, இதுக்கு காரணம் என்பது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது நடந்து கொண்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு துயரமான செய்தியாக இன்றைய நாள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதோட இன்னும் ஒரு கவலைக்குரிய விடயம் இன்று காலையிலேயே இடம்பெற்றது. காலை 6:45 மணி அளவுல நாவலப்பட்டி மாப்பத்தகந்த பிரதேசத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த முச்சக்கர வண்டி மீது ஒரு மரம் சரிந்து விழுந்ததுல 3 பேர், இந்த முச்சக்கர வண்டியில பயணம் செஞ்ச 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. தாய், மகன், இன்னொரு பெண் உட்பட 3 பேர். முச்சக்கர வண்டி சாரதி காயங்களோடு இப்பொழுது வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து இன்றைய நாள்ல இன்று காலையில் நடந்த ஒரு கவலைக்குரிய விபத்து. அமெரிக்கா இலங்கைக்கு P-628 என்ற கப்பல், இந்த ரகத்தை சேர்ந்த ஒரு கப்பலை அன்பளிப்பாக இலவசமாக வழங்கியிருக்காங்க. இந்த கப்பல் இன்றைய நாள்ல கையளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கப்பல் இலங்கையினுடைய கடற் சார்ந்த
எல்லை பாதுகாப்பு அல்லது கடற்பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள்ல மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்கும்னு சொல்லப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரையில கடல் வழியாக அதிகமாக, அதாவது விமானத்தின் மூலம் போதைப் பொருட்கள் நாட்டுக்குள்ள வாரத்தை விட கடல் வழியாக அதிகமாக வருது அப்படின்றது கடந்த கால கைது நடவடிக்கைகள், போதைப் பொருள் கைப்பற்றல்கள் மூலமாக பார்க்க கிடைத்தது. எனவே இந்த மாதிரியான விஷயங்களை துல்லியமாக கண்காணிக்கக்கூடிய வகையில இந்த கப்பல் பயன்படுத்தப்படும் அப்படின்ற விஷயம் இப்பொழுது இருக்கு. எனவே இது ஒரு முன்னேற்றகரமான விடயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கலாம். கடந்த 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு இலங்கையில பிள்ளைகள் பிறக்கின்ற விகிதம் மிக பாரிய அளவுல குறைந்திருப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது 2021ஆம் ஆண்டுக்கு முதல்ல பிறப்பு வீதம், அதாவது ஒரு வருஷத்துல 4 லட்சத்துக்கும் அதிகமான குழந்தைகள் பிறந்திருக்காங்க. ஆனால் 2021 இந்த கோவிட்டுக்கு பிறகு வந்த இந்த காலகட்டத்துக்குள்ள, இதுவரைக்குமான காலகட்டத்துக்குள்ள ஒரு வருஷத்துல 2,20,000 குழந்தைகள் அந்த அடிப்படையில் தான் பிறப்பு வீதம் இருக்கு அப்படின்றது கணக்கிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக ஒரு கணிப்பீடாக பார்க்கப்படுது. இதோடு மட்டுமில்லாம இன்றைய நாளிலையும் அமெரிக்க டாலருக்கு நிகராக ரூபாவுடைய மதிப்பு சரிந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த வாரம் முழுவதுமே கடந்த வாரத்திலிருந்து இந்த சரிவு ஏற்பட்டிருக்கிறது. என்னதான் சர்வதேச நாணய நிதியம் 690 மில்லியன் அமெரிக்க டாலர்களை நமக்கு கடனாக தந்திருந்தாலும், இந்த வாரத்துல தந்தாலும், அது திரைசேரியில வைப்பு செய்யப்பட்டிருந்தாலும் கூட டொலர் பெறுமதி தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டுதான் செல்லுது. ரூபாவுடைய வீழ்ச்சி இந்த கிழமையில கிட்டத்தட்ட கடந்த 10 நாட்களா இந்த வீழ்ச்சி இருக்கு. இதனால பலதரப்பட்ட விஷயங்கள்ல, பலதரப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள்ல மாற்றங்கள் வரப்போகுது, வந்து கொண்டிருக்கு. இன்றைய நாள்ல போக்குவரத்து கட்டணங்களை அதிகரிப்பது தொடர்பான தீர்மானங்கள் எடுப்பதற்கான கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. கடந்த நாட்கள்ல அதிகரிக்கப்பட்ட விலை அதிகரிப்பு, எரிபொருள் விலையேற்றம் காரணமாக போக்குவரத்து கட்டணங்கள்ல மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான பரிந்துரைகள் செய்யப்பட்டு இன்றைய நாள் தொடர்பாக தீர்மானங்கள் எடுக்கின்ற கூட்டங்கள் நடந்திருக்கிறது. இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதியில திரும்பவும் எரிபொருள் விலையை ஏற்றுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. இதுக்கு மட்டுமில்லாமல் இந்த மாதத்தோடு அரசாங்கம் எரிபொருளுக்காக வழங்குகின்ற மானியமும் முடிவடைகிறது. இதன் காரணமாக ஜூலை மாதம் முதல் எரிபொருள் விலையில கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம், கொஞ்சம் இல்ல வரலாம், மாற்றங்கள் வரலாம் என்று சொல்ற அளவுக்கு நாங்க எதிர்பார்க்கலாம். அதோடு மட்டுமில்லாமல் QR முறையில மிகப்பெரிய அளவான கட்டுப்பாடுகளை கொண்டு வர போறாங்க. இப்ப இருக்கிற முறைமை தான் பயன்படுத்தப்பட போது, ஆனால் சில கட்டுப்பாடுகள் இதுல கொண்டு வரப்படலாம், சில முக்கியமான விடயங்கள் இதில் அமுல்படுத்தப்படலாம் சொல்லப்படுது. எரிபொருள் பாவனையை கட்டுப்படுத்துவது தொடர்பான பலதரப்பட்ட விஷயங்களை கூட அரசாங்கம் வருகின்ற நாட்கள்ல முன்னெடுத்து வராங்க. காரணம், இப்பொழுது சர்வதேச ரீதியில பல நாடுகள் எரிபொருள் பற்றாக்குறையை எதிர்நோக்குறாங்க. அது மட்டுமில்லாமல் மத்திய கிழக்கு நாட்டினுடைய இந்த போர் பதட்டம் இன்னும் முடிந்த பாடில்லை. இன்றைக்கு முடியும், நாளையோட சரியாயிரும், இனியாவது சரியாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வைத்துக் கொண்டுதான் பல நாடுகள் பயணித்துக் கொண்டிருக்காங்க. அப்படித்தான் இலங்கையும் இருக்கு. ஆனால் இது ஒரு பெரிய இக்கட்டான சூழலை தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கிறதால எரிபொருள் பாவனையை கட்டுப்படுத்துறதுக்கான சில நடவடிக்கைகளை வருகிற நாட்கள்ல அரசாங்கம் எடுக்கலாம்னு சொல்லப்படுது. 5ஆம் தேதி எரிவாயுடைய விலையை அதிகரிப்பது தொடர்பான தீர்மானங்கள் எடுக்க போறாங்க. இந்த மாதம் 20ஆம் தேதி நீர்க்கட்டண அதிகரிப்பு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவல்கள் வெளியாக இருக்கு. அது தொடர்பான தீர்மானம் எடுக்க போறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல, பலதரப்பட்ட விடயங்கள்ல பல ஆராய்வுகள் இப்ப நடந்து வருது. ஒட்டுமொத்தமாக பெரிய ஒரு பாறாங்கல்ல தூக்கி போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஒரு புதிய ஆய்வுல ஸ்மார்ட் போன்கள் பயன்படுத்துற 1/3 பங்கினர் எந்த விதமான நோக்கங்களும் இல்லாம தங்களுடைய நேரங்களை, கையடக்க தொலைபேசிகளை ஸ்மார்ட் போன் பாவிக்கிறதுல பயன்படுத்துறாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு சராசரி மனிதர், இப்ப இருக்கிற ஒருவர் 4 முதல் 5 மணித்தியாலங்கள் ஸ்மார்ட் போன்லயே இருக்காங்க. இதுல 36% எந்த விதமான நோக்கங்களும் இல்லாம அப்படியே ரோல் பண்ணி இப்படியே போறது, எந்த வீடியோவும் முழுமையா பாக்குறதுல அப்படியே போறது திரும்பி பார்க்கும்போது மணித்தலக்கணக்கான நேரம் போயிருக்கு. என்ன பார்த்தவன் கூட ஞாபகம் இருக்காது. ஒரு பிரயோசனமான விஷயங்கள் அதுல பார்த்தா, எந்த நோக்கமும் இல்லாம போனை மட்டும் அப்படியே பாக்குறது, எந்த செய்தி பார்க்கறதுக்கும் இல்ல, ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு சமூக வலைதள ஆப்பை பார்த்துட்டு இருக்கிறது, என்ன விடயத்துக்கும் சம்பந்தப்படாமல் இவங்க பாக்குறாங்களாம். அந்த அளவுக்கு மனிதர்களுடைய நேரம் இந்த மாதிரியான விடயங்களால வீணடிக்கப்படுகிறது என்ற தகவலை ஒரு ஆய்வின் பிரித்தானியாவுடைய மிக முக்கியமான ஒரு ஆய்வு நிறுவனம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. நீங்க அப்படியா அப்படின்றத கூட கருத்துக்களை சொல்லுங்க. இந்த விஷயங்கள் தான் இந்த நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் தன்னுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. வாட்ஸ்அப் மூலமா உடனுக்குடனான செய்திகளை நீங்க அறிந்து கொள்ள வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி வைங்க.